கருப்புள்ளிகளுடன் மாளிகை ராக ஆற்றின் மேல் கிளையில் அமர்ந்து காட்டின் அனைத்து உயிர்களையும் பயமுறுத்துகிறது. ராக கண்களில் இருந்து ஆற்றோரத்தில் சிறிய மீகாமான் குட்டி கண்ணில் ஆர்வம் ஒளியுடன் ஆற்றை நோக்கி நிற்கிறது. விரைவாக சுழலும் ராக மீகாவின் உடலை உயர்த்தி காட்டின் அமைதியை குழப்புகிறது. மீகா அம்மா மீராவுக்கு நாவல் பழங்களை பெற வேண்டும் என ராகை உதவிக்கு கேட்கிறாள். ராக தனது நீளமான உடலை பயன்படுத்தி மீகாவை ஆற்றை கடந்து பாறை வரை அழைத்துச் செல்வதை ஒப்புக்கொள்கிறார். ராகின் உடல் ஜாலியாக ஒரு கயிறாக மாறி மீகா அதை பிடித்து இருவரும் ஒன்றாக பயணிக்கிறார்கள். பாறை உச்சியில் மீகா அம்மா மீராவுக்காக நாவல் பழங்களை தேர்வு செய்து ராகை நன்றி சொல்லுகிறார். ராக மெதுவாக மீகாவின் கால்களை விடுத்து அவள் ஆற்றின் கரையில் அழகு மிக்கபடியாக இறங்குகின்றாள். மீகா அம்மா மீராவை நோக்கி ஓடி காட்டின் இலைகள் மெல்லிய விசிறி ஒலியுடன் கூவி ராக்கை மீண்டும் மரக்கிளை மீது ஏறி கருப்புள்ளிகள் இரவு ஒளியில் பிரகாசித்து அமைதியில் மறைந்து விடுகிறது.